அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ் தாங்க. காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ரையாக ஒரு சின்ன பேனில் நான் ரெண்டு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 மிளகு கிட்ட போட்டிருக்கேன், ஒரு 3 கிராம்பு. இது 3யும் நான் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது ட்ரை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு பவுடராக ஃபைனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் பூண்டும் இஞ்சியும் ஒரு தொண்டு, ஒரு 3 பூண்டு அளவுக்கு, 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஒரு எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 3 தக்காளியை பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சப்பாத்திக்கு செய்கிறதுக்கு தான் இந்த சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிரேவி ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும், அது ரிச்சாகவும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஆற வச்சு நான் ஜாரில் போட்டுட்டேன். இது கூடவே ட்ரையாக வதக்கின இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது நீங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நான் காளான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் காளானை போட்டுட்டு மேலே இருக்க தோலை உரிச்சிங்கன்னா நல்லா உரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காளான் இதில் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதுவுமே உங்களோட விஷ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறும் மஷ்ரூம்லேயே கூட பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஹாஃப் குக் ஆனதும் இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக ஷாய் ஜீரா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் ஜீரகமும் போட்டுக்கலாம். நல்ல ஜீரகம் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிட்ருக்கும்போது நான் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மசாலா ரெட்டாக தெரியும். என்கிட்ட மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதனால நான் மிளகாவை அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ கொஞ்ச நாள் இதை வதக்கிக்கிட்டே இருங்க. 10 to 15 மினிட்ஸ் இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கிரேவியை கொஞ்ச நாள் கொதிக்க விடுங்க. கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பவும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வதக்கும் போதெல்லாம் உப்பு சேர்த்துக்கல, அதனால் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை தக்காளி வெங்காயம் வதக்கும் போது எதுலையாவது ஒன்றில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கடைசியாக ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம், அப்புறம் முந்திரி பருப்பு, அது கூடவே நம்மளோட மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கிரேவி கூட ஒன்று சேர கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நாளே மூடி வச்சு திருப்பியும் கொதிக்க விடலாம். நல்லா க்ரீமியாக யம்மியாக நம்மளோட மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாவோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சப்பாத்தி, நான் எல்லாத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.